காரணம்னா இந்த மரம் வந்து கொஞ்சம் அபூர்வ மரம்னு சொல்ல முடியாது, நிறைய இடத்துல கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இதனுடைய மருத்துவ குணம் தெரியாது, இது எதுக்காக பயன்படுத்துறாங்கலாம் தெரியாது. இதுல வந்து நான் 2-3 மருத்துவ குணத்தை சொல்றேன். 20 வயசு எனக்கு இருக்கும்போது சென்னையில ரங்கநாத, அதாவது ரயில்வே பார்டர் ரோடு ரங்கநாத மார்க்கெட்ன்ற இடத்துல இந்த பூவை கொண்டு வந்து தெலுங்கு வருட பிறப்புக்கு இதை விற்பாங்க. அங்க அன்னைக்கு தினத்துக்கு வந்து இதுல இந்த ஒரு கொத்து பூ, இந்த ஒரு கொத்து பூவை அன்னைக்கு 5 ரூபான்னு விற்பாங்க. ஆனா அப்போ வந்து நான் இது 5 ரூபா கொடுத்து வாங்குறதான்னு யோசனை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்குது 1000 கொத்துக்களான பூக்களை பூக்க வைக்கிற அளவுக்கு நான் அந்த மரத்தை உருவாக்கிட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூவை வந்து சிவனுக்கு படைப்பாங்க, சிவன் கோயில்கள்லாம் வச்சிருப்பாங்க. சிவனுக்குன்றது வந்து அந்த வருட பிறப்பு அன்னைக்கு வந்து இதை சாமிக்கு கண்டிப்பா இதை படைச்சே தீருவாங்க. இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னா, இந்த பூக்களை எடுத்து அந்த இதழை டீயோட சேர்த்து சாப்பிடலாம், இல்லை இதையே வந்து ஒரு டீயா கொதிக்க வச்சு சாப்பிடலாம். சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க. நான் அதை வந்து செஞ்சு பதில சாப்பிட்றேன், பச்சை பூவாவே சாப்பிட்டுடுவேன். இதை பறிச்சு நான் என்ன பண்ணுவேன், சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த பூவை பறிச்சு நான் சாப்பிட்டுடுவேன். இது வந்து இந்த பூக்கள் வந்து இதை நிறைய போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடலாம். அதை கூட்டு பண்ணி சாப்பிடும்போது வயிற்றுல இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து விலகிடும். இதுல வந்து இந்த துளிர் இலைகளை கிள்ளி